ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த சீரீஸ் வந்து இந்த இடத்துக்கு தான் போய் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் மார்க்கெட். ஓகே, நேரம் அங்கே போய் பார்த்துருவோம். இன்னும் நேரா மரத்தில் இலையே இல்லைன்னு பார்க்குறீங்களா? வின்டர் சீசன் ஆரம்பித்தாலே மரத்துலலாம் வந்து இலெல்லாம் கொட்டிடும். ஸோ நான் சொன்னல கிறிஸ்மஸ் மார்க்கெட், அது வந்து இந்த இடம் தான். இந்த தெரு ஃபுல்லாக மார்க்கெட், அப்புறம் அந்த தெரு ஃபுல்லாக மார்க்கெட். ஓகே, எதுவும் வழக்கமாக நாங்கள் எதுவும் வாங்கவும் மாட்டோம். ஸோ அப்படியே வந்து எல்லா மார்க்கெட்டையும் அப்படியே என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டிட்டு வித்தியாசமாக நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே. இது வந்து நியூ இயர்க்குள்ளே கிறிஸ்மஸ் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் மூடிடுவோம். கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் இதோட பேரே. கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான், கிறிஸ்மஸ் வரைக்கும் தான் இருக்கும். கிறிஸ்மஸ் திங்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நம்ம இந்தியா ஐட்டம் சம்சா அதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னது சம்சாலாம் இருக்குது, அதை இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன இருக்குன்னா கிரேவிங்ஸ் கிஃப்டா அப்படின்னா என்னது? கிரேவிங் இல்லையா? இது வந்து ஆமாம், இது பழைய ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. யானைக்குடி இதான் கார்விங்ஸ்னா என்னது? எவ்வளோ தேமே இது? 17,000 அதான் ஃபஸ்ட்டு கடை. ஏதோ கிரேவிங்னு ஏதோ வச்சுருக்காங்க, ஆனால் இவங்களெல்லாம் வீடியோ எடுக்கலாமான்னு தெரில. அடுத்த கடை மூடிக்கொண்டீர். ஆமாம், அடுத்த கடை சாப்பிட்றியா? என்ன இருக்குது இல்லை? ஏய் எதுவுமே சாப்பிடு. டீ? தேங்க்யூ ஸோ மச். டீயா? டீ ஏதோ கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இதேமாரி இதுதான் வேணுமா தொப்பி? எப்படி இருக்கு டீ? லெமன் டீ இல்லை? இது வேறு எங்கே போகிறதுன்னு தெரியலையே. ஓகே, இந்தா ஏதோ ஷாப்பில் ஓட்டி டீ கொடுத்தாங்க. இங்கே ஒரு வுட்டு ஹாலிவுட் கட்டர் மாதிரிலாம் இருக்குது. ஹாலிவுட் அதெல்லாம் செஸ்லாம் வேணாம். இங்கே பாருங்க, ஜாம் மாதிரி. ஜாம் நினைக்கிறேன். அந்த தட்டு வரேன். உங்களுக்கு தான் பர்ஸு. ஜென்யூன் லேடிஸ் பர்ஸஸ். ஜென்யூன் லேடிஸ் பர்ஸ் அப்படின்னா என்னது? லேடிஸ்க்காக ஸ்பெஷலாக. எவ்வளோ பார்த்தியா? 15 பவுண்டு தான். எனக்கு வேணாம்ப்பா. பேக்லாம் விற்கிது, பேக் வேணா வாங்கித்தாங்க. இதேமே நானே பண்ணிப்பேன் இதெல்லாம் க்ரோஷியில். இங்கே வருங்க அழகா நம்ம நேம்லாம் நிப்பாட்டி வச்சு அழகா வீட்டில் சும்மா லோகோ மாதிரி வச்சுக்கலாம். நேம் ட்ரெயின் அழகா இருக்குல்ல? குள்ளாவா? 1000 ரூபா கூட இருக்காது, 100 ரூபா 200 ரூபா இருக்கும் அதிகமாக. இங்கே ஃபுல்லாக நம்ம ஜுவல்லரி, லேடிஸ் ஐட்டம், ஜுவல்லரி, பிரேஸ்லெட்டு, அப்புறம் மோதிரம் இருக்கு. இங்கே பாருங்க சென்ட்டு. எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. புசு புசு நான் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி இருக்குல்ல, புசு புசு ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்கும் உனக்கு? நல்லா இருக்கலாம், ஆனால் வேணும். 15 pounds. ஓகே, அவ்வளோதான். போலாமா? இங்கே பாருங்க, இது என்னது? பெட்ஷீட்ஸா? 2 for 10 அந்தேமே. இங்கே பாருங்க, கிறிஸ்மஸ் தீம்ல செமையா இருக்குல்ல?
குளிர் தாங்கும் தானே 2 for 20. கிளாத்தும் சூப்பராக இருக்கு. வேணுமா கிளாத்து தான் பார்த்தேன். இங்கே பாருங்க பாட், குட்டி குட்டியான பாட்ஸு. இதெல்லாம் வந்து இந்த ஊர் ஐட்டம். ஹாட் டாகு, ஹாட் ரோஸ்ட், ஹாக் ரோஸ்ட் போர்க்லாம் விற்கிது டைமிங்க. ஆமாம், தமிழ்காரங்க யாராவது போகிறாங்க. இங்கே பாருங்க இருக்குமே. எதுமா இதெல்லாம் வந்து குவாக் டக்கு தானே இது. டக் மாதிரி தான் இருக்குது. ஏமாத்துற இதுன்னா அனிமலா பேர்டா இது? நம்மள ஏமாத்துற பேர்டு. ஏன் சொல்லு? பேக்னு சொல்லும், ஆனால் அது ஃப்ரண்ட்ல தான் நடக்கும். பேக்னு சொல்லாது, குவாக் பேக்னு சொல்லும். குவாக். 2 சமோசா 3 for 5 ஈச் 2 pounds. அப்புறம் வீடியோ எடுத்து சாப்பிடுவோம். சரி ஓகே. சமோசா வேணாமா? எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, திம்முன்னு இருக்கு. அந்த பூரி சாப்பிட்டது. ஐஸ்கிரீம் கடையா? அழகா இருக்கு சாக்லேட்டு. செம்மையா இருக்கே பார்க்கவே. இது என்னது? ஒயின் காஃபி. வண்டி மாதிரி அத்தோ கடலாம் இருக்குமே வண்டியில. அடுத்து என்ன கடைனா சீஃப் பீஃப் ஜெர்மன் சாசேஜ்னு சொல்றாங்க. நம்ம இதெல்லாம் வாங்க மாட்டோம். நம்ம வந்து நம்ம ஊரு தெருக்கடலாம் ஒரு கல்தோசை 10 ரூபாய்க்கு விற்பாங்க. இங்க பாருங்களேன், வெங்காயம் சைஸை மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அசந்துருவீங்க. இதுவும் கோர்மீட் பர்கர். பன்னிக்கறி சின்ன பீஸ் 700 ரூபா. நம்ம என்னது மேக்ஸிமம் கம்மல் ஃபுல்லா அந்த மாதிரி பிளாங்க் எல்லாமே காஸ்ட்லியா இருக்குல்ல. ஆனா சொல்ல போனா இதான் சீப்னு சொல்லலாம். இதான் வந்து கிளாக் டவர். இதான் கிளாக் டவர். இதான் கிறிஸ்மஸ் ட்ரீ. இங்கே தான் அது செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ அடுத்த தெருவுக்கு போகிறோம். அடுத்த செலிப்ரேஷன் மோட் தான். கிறிஸ்மஸ்னாலே செலிப்ரேஷன் தான். இங்கே இந்த தெருவில் வந்து எப்படி இருக்கும்னா குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த தெரு வந்து வயசானவங்களுக்கு, இந்த தெரு வந்து குழந்தைங்களுக்கு கேண்டி. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டே கேண்டி ஷாப் தான். பார்க்கவே அப்படியே போய் சாப்பிடணும் போல். அப்படியே லைட்டிங்லாம் போட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னதேமே வந்து வீடியோ தான் நல்லா இருக்கும். லைட்லாம் போட்டு இந்த இடம் ஃபுல்லாக லைட்டு போட்டிருப்பாங்க, அந்த இடம் ஃபுல்லாக லைட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு நடுவில் ஆனால் கூட்டம் வந்து முடிஞ்சிடும். ஏன் மூஞ்சி இருட்டாயிரும். அப்பா பொம்மை கடை. இது எல்லாமே பொம்மை கடை. பொம்மை நம்மளுடைய சும்மா என்ன பண்ணுவோம், அது கவர் தான் பபிள் டு வின் ஏதோ போட்டுருப்பா. கேம் கடை. பொம்மை தருவாங்க. ஓகே. அந்த கிளாஸ் எல்லாம் அடிக்கணுமா? அந்த பாத்திரத்தெல்லாம் அடிச்சிட்டோம், எல்லாத்தையும் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைகள் பியூர்லி ஃபார் சின்ன பிள்ளைங்களுக்கு. சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பெரியவங்க கூட விளையாடலாம் போல இல்லையா? இந்த தெரு ஃபுல்லா கேம்ஸாக இருக்கிறது. அதெல்லாம் நம்ம ஊர் காசில் பார்த்தோன்னா இது வந்து காசு அதிகம். ஆனால் வந்து இங்கே வந்து அழகாக வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய கேம் வச்சுருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கேம் வச்சுருக்காங்க. இது வந்து பெரியவங்களுக்கான கேம். இது ஒரு கேம். இந்த ஒரு கேமோட என்ட்ரி காசு எவ்வளோன்னா 6-7 பவுண்டு. அப்படின்னா நம்ம ஊர் காசு படி 700 ரூபா. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதான் கிளம்புறோம். இது வந்து நைட்டு வந்து பார்த்தோன்னா அழகாக இருக்கும். இந்த லைட்டு
லைட் இந்த ஒன்று இருக்குல்ல, இது எல்லாமே வந்து லைட் செட்டிங் போட்டு அழகாக இருக்கும். இறக்குறாங்க அப்படியே இறக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறாங்க. மேலே இருக்குது, மேலே ஹைட் ஃபுல்லாக காமிக்கும். ஆனால் இதில் என்ன பாதுகாப்புன்னு தெரியல, எதையுமே சேஃப்டியா ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஆனால் எப்படி ரொம்ப பயமாக இருக்கணும். நீ போறியா? 700 பவுண்டு தேமே, 7 பவுண்டு 700 ரூபா தான். அப்படியே ஸ்லோவாக ஆக்கிட்டு பக்கத்தில் அப்படியே பில்டிங்கில் வந்தால் என்ன பண்ணுவாங்க? சரி மக்களே, அவ்வளோதான். இது என்னடா இது டக்குன்னு அங்கேருந்து வேறு லொக்கேஷன் காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. வெளியே சரியான குளிர். எவ்வளோ 5 டிகிரி செல்சியஸு. ஃபோனை கீழே போட்டிருப்பா, அதனால் வீடியோ டக்குன்னு கட் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு அப்படியே ஒரு நாள் மாதிரி உள்ளே வந்துட்டு வீடியோ முடிக்கலான்னு சொல்லிட்டு போல சொல்கிறதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்று மறக்காமல் மண்டே ஃப்ரைடே 2 நாள் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த சீரீஸில் பார்ப்போம். பாய்.